இன்றைய ஆத்மீக தேன். 2 யோவான் 8ஆம் வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உங்கள் செயல்களின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலன் அடையும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் அவருக்குரிய பலனை நல்கும்படி வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். எல்லா பிரயாசத்திற்கும் பலன் உண்டு. ஆனால் நீயோ பூரணமான பலனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்தியத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படி, இம்மையிலும் மறுமையிலும் உள்ளதான மேன்மையான பங்கின் பலனை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய காரியத்தில் மன உற்சாகம் கொள்ள எப்பொழுதும் ஜாக்கிரதையாயிரு. உன் செயலுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. வேதத்தை தியானிப்பதை மறந்து விடாதே. ஜெபிப்பதில் சோர்ந்து விடாதே. கர்த்தருக்கேற்ற காரியத்தில் நீ மன உற்சாகம் கொண்டு செயல்படுவதற்கும், அவரை தேடி ஆராதிப்பதற்கும், அவருடைய வழியில் உன்னை ஒப்புக் கொடுப்பதற்கும் மனம் சலித்து போகிறவனாய் இராதே. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய பலனை கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையிலும் அவர் குறை வைக்க மாட்டார். எனவே எச்சரிக்கை உள்ளவனாக தேவனுடைய காரியங்களை மன உற்சாகம் கொள்வதிலே எப்பொழுதும் வாஞ்சைக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, என் நாட்களிலும் நெடு நாட்களாய் அடைபட்டது நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மனம் சோர்ந்து மனம் அடைந்து கர்த்தருடைய காரியத்திலே பின்மாறி போய்விடாதபடி இன்னும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்து உம்மை தேடுவதனால் உண்டாகும் மேன்மையான பாக்கியத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய், நிழலின் வித்தியாசத்தை அனுபவிக்கும்படியாய் உம்முடைய தூய ஆவியானவர் தாமே அவர்களை நினைப்பூட்டுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.